ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்ளிகேஷன் நிறைய பேர் வந்து சப்மிட் பண்ணியிருப்போம். அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் கம்யூனிட்டி ரிலேட்டடாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்கேன். அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம், அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ வந்து எடிட்டுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரலாம். அதனால் வந்து எடிட் பண்ணுறவங்க எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எடிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு இதில் போய்ட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். சப்போஸ் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் தெரில அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலிருந்து இமெயிலுக்கு ஓடிபி அனுப்பிச்சு அது மூலமாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பிடிஎஃப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் பிடிஎஃப்னால் அப்ளை ஆன்லைனில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இதில் போய்ட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் சொல்லிவிட்டேன். இதற்கு வந்து டீட்டெயிலாக வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ஓடிபி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும். ஓடிபி கேட்கும். ஓடிபி எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ஃபாதர் நேம் வந்து எடிட் பண்ண முடியாது. நேம் வந்து ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபாதர் நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி. ஓகேவா, இது ரெண்டுமே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்தது, அதை எடிட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, கம்யூனிட்டி, இயர் ஆஃப் பாசிங்கு, ஆதார் நம்பர் வேணும்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டிசபிலிட்டி பர்சன் அதனோட டீட்டெயில்ஸு, அப்புறம் 10th நீங்கள் தமிழில் படிச்சிங்களா இங்கிலீஷில் படிச்சிங்களா அதனோட டீட்டெயில்ஸு, அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து இப்போ இங்கே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது மாத்திரதா இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக பார்த்திக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ண உள்ளே போயிட்டால் கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அடிக்கடி எல்லாம் எடிட் பண்ண முடியாது, ஒன் டைம் தான் வந்து இது வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அதனால் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ண வந்து போங்க. ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எடிட் இருந்தால் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் வேணும்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே ஃபஸ்ட்லேருந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதை முடிச்சிட்டிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து எத்தனை இது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, யாருக்காச்சும் ப்ரிஃபரன்ஸ் போனனாலும் சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எடிட் பண்ணுறது ரொம்பவே வந்து முக்கியமானது. கரெக்டாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுங்க. ஓகேவா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்கும் ப்ரிஃபரன்ஸும் போட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இங்கே வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேவா, எந்த விதமான ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். நீங்கள் இதற்கு முன்னாடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கள்ல, அது வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, அதுதான் வந்து ஃபைனல் அப்ளிகேஷன் உங்களுது. சரிங்களா, இந்த மாதிரி தான் வந்து எடிட் வந்து பண்ணணும். இந்த எடிட் பார்த்திங்கன்னா மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் 8ஆம் தேதி வரலாம் பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். ஏதாச்சும் எடிட் இருந்தால் மட்டும் உள்ளே போங்க, அப்படி இல்லாதவங்க விட்டுருங்க. ஓகேவா, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். பிசி, எம்பிசி, ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில். ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். கரண்ட்டில் இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ கரண்ட் டேட்டில் இருக்கிறபடி தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா, இல்லைனா சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்ற கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணவும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன்.